அகத்தியன் அங்கி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1533. ஆராய்ச்சி பொருள் அல்ல இறைவன். 6 சமயமும் கண்டவர் கண்டிலர், 6 சமய பொருளும் அவனவன். தெருமின் தேறி தெளிமின் தெளிந்த பின் மாறுதலன்றி மனைப்புகளாகுமே. தங்கள் அறிவுத்திறத்தால் 6 வகையான சமயங்களை தோற்றுவித்தாலும் இறைவனை உள்ளவாறு அறிந்து கொள்ள முடிவதில்லை. அப்ப இறைத்தன்மை என்னதென்று தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த பேரின்பத்துல திளைக்க முடியும் அப்படின்றத அந்த பாடலுடைய மைய கருத்தா உணர்றான். இந்த 6 சமயங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதுல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் 6 துறைகள். அதாவது உண்மை ஒன்று, பாதை பல. 6ஐயும் ஒருங்கிணைத்து வழிபடுறதுக்கு பேரு ஸ்மார்த்தம்னு ஒரு பேர் இருக்குது. இந்த 6 சமய வெளிப்புற சடங்குகள்ல கோட்பாடுகள மூழ்கிடாம திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வர்றது உள்ளுக்குள்ளே உணர்ந்து தெளிவடைந்து பரம்பொருளை அகமுகமாக பயணம் செய்து அகத்தழிவு பெற்று அகத்திலே இறைவனை தேடி அவனுடைய திருவடியை கர்ம வினைகளை அற்று மாறுதலன்று மனைப்புகளாமே அப்படின்ற மாதிரி கடைசி வரி சொல்ற மாதிரி இறைவனுடைய திருவடியை சேரலாமே அப்படின்னு திருமல நாயனார் நமக்கு ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்றதா உணர்வு. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தின் 5ஆம் தந்திரத்தின் புறச்சமய நிந்தனை பாடல் 1533 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றோம். கண்டவர் கண்டீலர், 6 சமய பொருளும் அவரலன். தேருமின் தேரி தெளிவின் தெரிந்தவின் மாறுதல் இன்றி மதிப்புகளாமே. 6 சமயமும் கண்டவர் கண்டிலர். 6 சமயம் 6 சமய பொருளும் அவனலன். இந்த வரி சரவண தளத்துல 6 சமய பொருளும் பயனில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற பிரதியில 6 சமய பொருளும் அவனலன். தேரிமின் தேறி தெளிமின் தெளிந்த பின் மாறுதலின்றி மனை புகழாமே. விளக்கமாக சரவண தளத்திலிருந்து இறைவனை அடைவதற்கான 6 விதமான வழிமுறைகளையும் கண்டு அதன் பொருளை மேம்போக்காக அறிந்து கொண்டவர்கள் அந்த வழிமுறைகளின் உட்பொருளாக இருக்கின்ற தத்துவங்களை அறிந்து கொள்ளவில்லை. இறைவனை அடைவதற்கான 6 விதமான வழிமுறைகளும் சொல்லுகின்ற உட்பொருளான தத்துவங்களை அறிந்து கொள்ளாத காரணத்தால் அவர்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆகவே 6 விதமான வழிமுறைகளின் உட்பொருளை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அறிந்த பிறகு அதனை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். அவ்வாறு தெளிவாக உணர்ந்த பிறகு எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உறுதியாக வீடு பேறு என்று அறியப்படுகின்ற முக்தியை அடைவது கைகூடும் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பிரதி தேவாரம் வரியில் இருக்கிறத பார்ப்போம். புறசமயங்கள் 6ஐயும் தோற்றுவித்தவர்கள் மெய்ப்பொருளை கண்டு அதனை பிறரும் காண வழி கூறனார் அல்லர். அதனால் சிவன் அந்த 6 சமய பொருளில் ஒன்றேனும் ஆயிற்றிலர். இந்த உண்மையை உலகி தெளிமின்கள், நன்கு தெளிமின்கள். தெளிந்தீர்களாயின் அதன் பின் தவற்றின் நீங்கி நேர்வழியை அடைந்து வீடு பெறுதல் கூடும் அப்படின்னு சொல்லி இதுக்கான குறிப்புரையா, சமயம் என்றது இங்கு புறசமயத்தையே யாதல் வெளிப்படை காணுதல் உணர்தல். அது பின் பிறர்க்கு உணர்த்தியதனை குறித்தது. இனி சமயம் என்றதனை ஆகு பெயராக்கி அவற்றை உணர்த்தும் நூலை ஆக்கியவர் என்று உரைப்பினும் ஆம். இச்சமயத்தவரும் இவர் தம் நூல்களும் பசுக்களும் பசு வாக்கியங்களும் ஆதலின் அவராலும் அவர் தம் நூலாலும் மெய்ப்பொருள் பற்றப்படாதாயிற்று அப்படி இதற்கான விளக்கம் கொடுத்துருவாங்க. இந்த பாடல் ஐயா கிட்ட
அர்த்தநாரையா கிட்ட படிச்சு காமிக்கும்போது புறச்சமய நிந்தனைன்னு ஆரம்பிக்கும் போது இந்த 6 சமயம் வரும்போது அவரு வேற ஒரு குறிப்பு கொடுத்து இதை கொஞ்சம் தேடி எழுதுன்னு சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு அது படிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு நம்ம இதுல வரல. அவர் அன்னைக்கும் வர முடியல. இன்னைக்கு நான் வரலனாலும் நீங்க அதை படிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் 6 சமயம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லும் போது சாங்கியம்னு ஒரு இது வரும், அதை பத்தி கேளுங்க அப்படின்னாரு. அது என்னன்னா அவர் சொன்ன இதை நான் எடுத்திருக்கிறேன், அதை படிச்சிடுறேன். பிரபஞ்சத்தின் தோற்றம், பிரபஞ்சத்தின் செயல்பாடு, வாழ்க்கையின் அடிப்படைகள், துயரத்தில் இருந்து மீளும் வழி ஆகிய அடிப்படைகளை முன்வைக்கும் முழுமை பார்வையை ஒரு பொதுவாக தரிசனம், அதாவது தர்சனம் என்று இந்திய தத்துவ நூல்கள் சொல்கின்றன. அவ்வாறு முழுமையான பார்வை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கோணத்தை மட்டுமே முன்வைப்பவை வாதம், அதாவது தர்க்க முறை எனப்படுகின்றன. இவற்றில் தனக்கென வழிபாட்டு முறையும் தெய்வங்களும் குருமரபுகள் மற்றும் குலமரபுகளும் உள்ள தரிசனங்கள் காலப்போக்கில் மதமாக மாறின. வைணவம், சைவம் ஆகியவை அவ்வாறு மதங்களாக மாறின. வழிபாட்டு முறை, அமைப்பு ஆகியவை இல்லாமல் தரிசனமாகவே நின்றுவிட்டவை தொடர்ந்து தரிசனம் என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்டன. அவற்றில் தொன்மையானது சாங்கியம். இந்து மரபில் சாங்கியம், யோகம், வைசேஷிகம், நியாயம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என 6 தரிசனங்கள் உண்டு என தொன்மையான நூல்கள் குறிப்பிடுகின்றன. இது குறிப்பிட்டு ஐயா சொன்னார். இவை ஷட்தர்சனம் எனப்படுகின்றன. இவற்றில் உத்தர மீமாம்சம் வேதாந்தம் என்று சொல்லப்படுகிறது. 6 மதங்கள் என்றும் இவை சில நூல்களில் கூறப்படுவதுண்டு. இவற்றில் பூர்வ மீமாம்சம் பின்னாளில் வைதிக மதமாக வளர்ந்து எல்லா இந்து வழிபாட்டு முறைகளையும் இணைத்துக் கொண்டது. உத்தர மீமாம்சம் வேதாந்தமாக எல்லா இந்து மத பிரிவுகளுக்கும் பொதுவான தத்துவ மையமாக ஆகியது. சாங்கியமும் யோகமும் நியாயமும் வைசேகமும் சமணம், பௌத்தம் உட்பட இந்தியாவின் எல்லா மதங்களுக்குள்ளும் வெவ்வேறு வகையில் ஊடுருவி வளர்ந்தன அப்படின்னு சொல்லி இந்த 6 இதை நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஐயா வந்தாலும் மேற்கொண்டு அவர்கிட்ட அது கேட்டுப்போம். கௌரி அம்மா பாருங்களம்மா. நன்றி ஐயா, மிக அருமையான விளக்கங்கள். கண்ணன் ஐயாவுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1533. 6 சமயமும் கண்டவர் கண்டிலர், 6 சமய பொருளும் அவநலன், தேருமின் தேறி தெளிமின் தெளிந்தபின் மாறுதல் இன்றி மனை புகழாமே. Translation: They, the founders of the 6 faiths, have not seen him. He evades the content of the 6 faiths. Seek and be clarified. On clarity, without doubt, you will enter the abode. 6 சமயமும் கண்டவர் கண்டிலர். நம்ம பார்த்துருக்கோம். 6 சமயம்ன்றது அவங்க இறைவனை நோக்கி போறது இல்லாம, இப்ப அறம் பொருள் இன்பம் வீடுன்னு இருக்கு இல்லையா, அந்த அறம் பொருள் இன்பத்தோட நின்றுக்கலாம். அதனால அங்க அந்த இறைவனை காணல. 6 சமயத்திலையும் 6 சமயத்தையும் பிராக்டிஸ் பண்ணாங்க, அதை உணர்ந்தவங்க. ஆனா இறைவனை உணரல. 6 சமய பொருளும் அவநலன். இந்த 6 சமயத்தோட பொருளாக, மெய்ப்பொருளாக அவன் இருக்கல, இறைவன் இருக்கல. அது வேற விஷயமா இன்பத்துக்காகவும் பொருளுக்காகவும் அந்த விஷயத்துக்காக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இறைவன் இல்லைங்கிறப்ப அந்த அறம் பொருள் இன்பத்தோட நின்றுக்கணும், வீடுன்றத பத்தி பேசாம இருக்கணும். அந்த பணம், பொன், பொருள், பதவி, புகழ் இதுக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கணும். அது நான் சொல்ற மாதிரி தான் இப்பயுமே அந்த அறியாமை இருக்கதான் செய்யுது. எல்லாருமே வேண்டது இந்த இதுக்கு தான் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா இது நிறைவடையும் போது நீங்க அடுத்ததா நம்ம வர்றது இறைவனை நோக்கி இருக்கணும். அறம் பொருள் இன்பம் நிறைவடைய செய்யணும். அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அதுல
பண்ணிட்டு அடுத்து நம்ம வீடு பேரை நோக்கி நம்ம எப்பயுமே அதை நோக்கி தான், ஏன்னா வந்தது அதுக்காக தான். நம்ம அந்த இறைவனை நமக்கு அடுத்தது வந்து இந்த தேருமின் தேறி தெளிமின் தெளிந்த பின் இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற அறிவு நமக்கு கொடுத்துருக்காங்க. 6ஆம் அறிவு இருக்கு இல்லையா? அந்த இதை வச்சு நம்ம தெளியணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்கூல் மாதிரி நம்ம உட்காந்து படிக்க முடியுது, திருமந்திரம் படிக்க முடியுது, மந்திரங்கள் சொல்ல முடியும். ஏதோ மிருகங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த பகுத்தறிவு இருக்காது, ஆராய்ந்து பார்க்கிற அறிவு அதுங்களுக்கு இருக்காது. நமக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கூல் போற மாதிரி நம்ம வரோம். இப்ப இந்த தலைமையை வந்து இறைவன் அருளால இப்ப ஐயா லைனையா வந்து நமக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னா அது இறைவன் அருளால தான் இல்லையா? அதில் நம்மளும் வந்து சேர்ந்து படிச்சிட்டு இருக்கோம்னா அதுவும் இறைவன் அருளால தான். இப்ப இறைவன் அருளால இதெல்லாம் நடக்குதுன்னா அதுதான் மாறுதலின்றி மனை புகழாமை, சந்தேகம் இல்லாம வீடு புகழாமை. நமக்கு வந்து அந்த எல்லா வசதியும் இப்ப இருக்கு. இந்த மனித பிறவில வந்து எல்லா வசதியும் இருக்கு. நம்ம வந்து இறைவனை நோக்கி போறதுக்கான அறிவும் இருக்கு, அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நம்ம பயன்படுத்தி அதை நோக்கி போறதுக்கான எல்லா விஷயங்களும் நமக்கு இருக்கு. ஆம், என்னதான் நம்ம மிருகங்களுக்கு இல்லைனாலும், ஆனா இறைவன் நினைச்சாருன்னா அந்த மனம்ன்ற ஒரு ஒரு விஷயம் தானே. அது இறைவன் நினைச்சாருன்னா எந்த மிருகத்துக்கும் அவர் அருள் கொடுத்தாருன்னா அந்த மனதை கலைச்சு விட்டு அதுங்களை அடுத்த நிலைக்கு கூட்டு போகவும் முடியும். ஆனா நமக்கு வந்து எப்படின்னா அவங்களாம் படிக்காதவங்க மாதிரி இப்ப நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சும் படிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளவுதான். அவங்க படிக்காத மேதையா இறைவன் நினைச்சா யார வேணாலும் ஆக்க முடியும். நம்ம படிச்சாவது மேதையா ஆகணும். அந்த படிப்புல இருக்கணும். அதை தொடர்ந்து செய்யணும். இந்த இதுல வந்து என்ன நடக்கும்? நமக்கு வந்து என்னன்னா, ஏன் வந்து அது எல்லாராலயும் முடியறது இல்லைன்னா, இந்த அறம், பொருள், இன்பத்தை தாண்டி நம்ம வரணும். அந்த வீட்டுக்கு வீடு பேரை நோக்கி நம்ம போகணும். இந்த இதுலயே சிக்கிக்கிறதுனால தான் எல்லாராலையும் அடுத்த இதுக்கு போக முடியல. அந்த வீடு பேரை நோக்கி போக முடியல. ஏன்னா நம்ம இங்க சித்தர்கள் மாதிரி இங்க நம்ம வெளியில எல்லாம் காட்டுக்கு போயிடல, எங்கேயும் போயிடல. இதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து எல்லாரும் குடும்பமா வாழ்றோம். இங்க ஒவ்வொரு ஆசை இருக்கிறவங்க, ஒருத்தவங்க அறத்துல இருப்பாங்க, ஒருத்தவங்க பொருள் நோக்கி இருப்பாங்க, ஒருத்தவங்க இன்பத்தை நோக்கி இருப்பாங்க. நம்ம வீடு பேரை நோக்கி இருக்கிறோம். இங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம இங்க இருக்கிறோம். இதுல வந்து தொடர்ந்து நம்ம போகணும்னா அந்த அந்த ஆமை முயல் கதை மாதிரி தான். அந்த நம்ம எப்படிதான் தொடர்ந்து போகணும்னாலும் நம்ம வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பிடிச்சி இழுக்கிற நிலைமை வரும். அதை தாண்டி நம்ம போகணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணிக்கிறது என்னன்னா, ஒரு சங்கல்பம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. ஒரு முடிவு மாதிரி எடுத்துக்கிறது, ஒரு கோல் மாதிரி வச்சுக்கிறது. இப்போ வந்து ஒரு 48 நாள் நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயம் நான் தொடர்ந்து செய்ய போறேன் அப்படின்னா, அந்த 48 நாள் நமக்கு அந்த ஃபயர் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். யார் என்ன வந்து நம்ம வந்து சூழ்நிலையில மாற்றம் நடந்தாலும் நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒரு ஒரு 48 நாள்னு ஒரு முடிவு பண்றோம்னா அந்த நெருப்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இல்ல 9 வாரம் நான் இதை செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சங்கல்பம் மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த நம்மளை சுத்தி இருக்கவங்களால நம்ம வந்து அடுத்த கீழே கீழே போக மாட்டோம். திரும்ப திரும்ப நம்ம வந்து நமக்குள்ள அடுத்த வாரம் வந்துருச்சு, இந்த வாரம் நான் இதை செய்யணுமேன்னு அந்த இது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு மௌன விரதம் இருந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்றதாகட்டும். ஏன்னா இத்தனை பேர் கூட நம்ம இப்படி இந்த உலகியல்லையும் இருக்கணும், இதுலயும் இருக்கணுங்கிறப்ப நம்மளுக்கு நிறைய மனம் நம்மளோட இதெல்லாம் இருக்கு, கர்ம வினைகள்லாம் இருக்கு, நமக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும், நம்ம டயர்டாக்குற விஷயங்கள் இருக்கும், கவலைப்படுற விஷயங்கள் இருக்கும், நமக்கு விதி வேலை செய்யறது இருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம தள்ளி விட்டுட்டு தான் நம்ம போகணும். அது ஈஸி கிடையாது இல்லையா? அப்போ வந்து நமக்குள்ள ஒரு பெரிய அந்த சங்கல்பம் மாதிரி நம்ம எதையாவது வச்சுக்கிட்டு ஒரு விரதம் இருக்கிறது, திடீர்னு நான் ஒரு விரதம் இருக்கிறது, திடீர்னு ஒரு மௌன விரதம் கொஞ்சம் எப்பயாவது கம்மியாகிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு மௌன விரதம் இருக்கிறது, இல்ல வந்து யாத்திரை போறது, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்து அந்த நம்ம வந்து இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஊதி விடுவோம் இல்லையா? இது வச்சு ஊதி விட்டா இன்னும் கொஞ்சம் நெருப்பு எரியும் இல்லையா? அது மாதிரி நமக்குள்ள இருக்க அந்த இறைவனை நோக்கி போற நெருப்பை வந்து அதை அணைய விட்டுட்டு திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு அது முயல் மாதிரி நம்ம வந்து வரக்கூடாது. அதுக்காக சொல்றேன். கொஞ்ச நாள் நல்லா வேகமா ஓடுவோம். அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அப்படியே இறங்கி போயிடுவோம். அப்படி இல்லாம அந்த ஆமை மாதிரி ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல. அந்த நெருப்ப அப்பப்ப வந்து நம்ம தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு இப்ப கோயிலுக்கு போறதா இருக்கலாம். அவங்கவங்க விருப்பப்படி அவங்கவங்க எது வந்து அவங்களுக்கு வேலை செய்யுதோ, அவங்களுக்கு எது தியானம் பண்றதா இருக்கட்டும். இப்போ கோயில்ல நான் வந்து நான் 9 வாரத்துக்கு விளக்கு போடுறதா இருக்கலாம். 9 வாரம் நான் வந்து தியானம் பண்றதா இருக்கலாம். பாராயணம் பண்றதா இருக்கலாம்.
ஏதோ ஒரு சங்கல்பமா நீங்க வச்சு அந்த ஒரு 48 நாள் நான் தொடர்ந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து அதை தொடர்ந்து பண்ண முடியும். ஏன்னா இது ஈஸி இல்லை இந்த உலகத்துல நமக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியும். அது மாதிரி நம்ம பாடல்களும் இருக்கு இல்லையா? மாணிக்கவாசகரும் சொல்லுவார், வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம்னு. எதுவும் வேணாம், நான் இறைவனை நோக்கி போகிறேன்ற அந்த மனசு வந்து எப்பயுமே இருக்கணும். அது மாறுதல் இன்றி மனை புகழாமை. இதுல எல்லாம் டவுட்டே கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இந்த இதுல. நம்ம அது பத்தாது, நம்ம டெய்லி இதை படிக்கிறோம், எல்லாமே செய்றோம், எல்லாமே இருக்கு. அந்த ஒரே ஒண்ணு மிஸ் ஆகுது நம்மள்ட்ட அப்படின்னா, இந்த தொடர்ந்து போறதும் இந்த நெருப்பை நம்ம அப்பப்ப தூண்டி விட்டுட்டே இருக்கிறது மட்டும்தான் நம்மள்ட்ட மிஸ் ஆகுது. அதையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்து நம்ம இறைவனை நோக்கி இறைவனை பத்தின நினைப்பு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதும் நம்மளால போய் சேர முடியும். அதுவும் நான் ஒண்ணு பாக்குறேன். அதே மாதிரி இன்னொன்னு என்னோட அனுபவத்துல நான் வந்து பாக்குறது வந்து, ஒரு ரொம்ப டவுன் உங்க லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு டவுனா போகுது, ரொம்ப இறைவனை நோக்கி போக முடியல, ரொம்ப மனம் வந்து இதா இருக்கு அப்படின்னாலும், ஏதோ ஒரு இதை நீங்க இறைவனை நோக்கி போறதுக்கான உங்களோட எனர்ஜி எல்லாம் அதுகிட்ட போட்டீங்கன்னா அது அப்படியே மாறுறத நான் பாக்குறேன். ஒரு ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு, இது என்ன பண்றதே தெரியல அப்படிங்கிறப்ப ஒரு மௌன விரதம் இருந்தீங்கனாலும், இல்ல ஒரு நார்மல் விரதம் சாப்பிடாம விரதம் இருக்கிறதோ, ஏதோ ஒண்ணுல உங்களோட கவனம் என்ன ஆகும்னா அதுலயே எல்லாமே அதுல போயிடும். இப்ப சாப்பிடாம இருக்கோம் அப்படின்ற அந்த எண்ணம் இறைவனோட எண்ணத்துல இந்த இந்த உலகியலோட பிரச்சனை இல்லாம போயிடும். அது மாதிரி மௌனத்துல இருக்கும்போதும் சரி, நம்ம பேசாம இருக்கணும், அந்த இடத்துல கவனம் வந்துருது இல்லையா? கவனம் வந்து நல்ல விஷயத்துல, நம்மளோட எனர்ஜி எல்லாம் நல்ல விஷயத்துல திருப்பி விட முடியும். அந்த விழிப்புணர்வோட நமக்கு இந்த எனர்ஜி தான் இப்போதைக்கு இருக்கு, இப்ப இந்த கிரக சூழ்நிலையில நமக்கு இதை தான் நம்ம ஈர்த்துட்டு இருக்கோம், இந்த கிரகத்தை தான் நம்ம ஈர்த்துட்டு இருக்கோம் இருக்குனாலும், நம்மளோட எனர்ஜியை வந்து எதுல போடணுமோ அதை கொஞ்சம் விழிப்புணர்வோட யோசிச்சு அந்த இடத்துல நம்ம எனர்ஜியை போட்டோம்னா, இதை நம்ம ஈஸியா அந்த விதியவும் நம்மளால ஈஸியா கடந்து வர முடியும். அதையும் நான் நினைச்சேன் இதை படிக்கும்போது. அதையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மந்திரத்தை வந்து நம்ம எல்லா கோணங்கள்லயும் பார்த்துட்டோம். சாங்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு பகுதி. அதுவும் இன்னைக்கு வாசிச்சது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து அனைத்து ஞான மரபுகளுக்கும் மூத்த ஒரு மரபு. அந்த சாங்கியம் வந்து கடவுள் அப்படிங்கிறது வந்து அது வந்து தத்துவ தரிசனம். ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்புமை இங்க கொண்டு வந்தது. அது வந்து ஒரு தத்துவ தரிசனம். அந்த தரிசனத்துல வந்து கடவுள்ங்கிறது வந்து ஒரு பருப்பொருள் கிடையாது. அவரை வந்து ஒரு தரிசனமாக, ஒரு அனைத்து விஷயங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச காரணமாக, காரியமாக வைத்து இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அது. இன்னும் சொல்ல போனா சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது அதனுடைய கூறுபாடு இன்னும் அதுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு சமய பிரிவு நமக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா அது சமணமும் பௌத்தமும். சாங்கியத்தினுடைய ஒரு சில கூறுகள் இருக்கு இன்னும். இந்த தரிசனத்துல வந்து அனுபவிச்சுதான் தீரணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வந்து நம்ம சைவம் வந்து பற்றி கொண்டது. அதுல இருந்து இன்னும் சொல்ல போனா அதுல இருந்து விடுபட நமக்கு வழிகாட்டுகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் சைவம் நமக்கு சேர்த்து கொடுத்தது. அப்போ இது என்ன சொல்றது, ஒரு சின்ன ரொம்ப மைனோட்டு கடுகலான ஒரு குறிப்பு சாங்கியத்தை பத்தி. ஆனா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அது இங்க ஒப்புமைப்படுத்தினது நல்லா இருந்தது. இப்ப வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, கண்டவர் கண்டிலார் அப்படின்ட்டார். எதை கண்டவர் கண்டிலார் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் கண்டவர், எதை கண்டவர் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, 6 சமய பொருளும் அவன் நலன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். நம்ம முதல்ல சொன்னோம், எந்த வழிமுறைய சமயம்ங்கிறதே வழிமுறை.
எதா வேணா இருக்கலாம். அந்த 6 சமயத்துல எல்லா துலயும் அந்த அம்சமாக இருக்கக்கூடியவன். ஏன்னா அவர் சொல்றாரு, கீதையில கூட சொல்றாரு, நீ யாருக்கு வழிபாடு செய்தாலும் எந்த தேவதைக்கு நீ அவி கொடுத்தாலும் அது எனக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அந்த படிநிலைகள் இருக்கு, அங்கிருந்து அங்க போய் சேருது. அப்படின்னா நம்ம இந்த 6 சமயம்னு பாக்குறது சைவம், வைஷ்ணவம், சௌரம், சாக்தம், சண்மதம், கௌமாரம் இப்படி பாக்குறோம்ல, கணபத்தியம். இப்ப இந்த எல்லாமே ஒருத்தருக்கு தான் அப்படின்னா, அப்ப யாரு பிள்ளையார் யாரு, அப்ப யாரு முருகன் யாரு, அப்ப யாரு சூரியன் யாரு, இந்த கேள்வி எல்லாம் நமக்குள்ள வரும். அப்போ அதுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய ஒருவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசுல எடுத்துக்கலாம். அப்போ 6 சமய பொருளும் அவனல். அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதுதான் முடிவான முடிவு கிடையாது. அதற்கும் விஞ்சி இருக்கக்கூடிய அந்த பறை அப்படின்னு பார்த்தோம்ல, பறை பராபரை விந்து நாதம் அப்படின்னு அதை சொல்லும். அப்ப அந்த மாதிரி இந்த பராபரையாக நிற்கக்கூடிய அந்த இறையம்பெருமான், அந்த இறை பரம்பொருள் அப்படின்னு இறையம்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு ஆண் விகுதி கொடுத்துடுறோம் நம்ம. அதனால அப்படி கூட சொல்லக்கூடாது. பரம்பொருள், இறை பரம்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது விகுதிகளற்று நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதை தேடுமின் தேடி தெளிமின் தெளிந்த பின் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது தெளிவு வந்துரும். நம்ம ஒரு ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டால் போதும். 6ஐயும் கற்றிக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டால் போதும். அதனுடைய ஒரு ஆழத்திற்கு நம்ம போனா ஒரு தெளிவை நமக்கு தந்துவிடும். எல்லா விஷயங்களும் ஒரே கடலை நோக்கித்தான் நம்மை திருப்புகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெளிவித்து கொடுத்துவிடும். அப்படி கொடுக்கும் பொழுது அதுதான் அந்த தேருமின் தேறி தெளிமின் தெளிந்த பின் மாறுதல் இன்றி மனை புகழாமே அப்படின்னு சொல்றாரு. எது மாறுதல்? ஆன்மா எப்படி சுத்த வழியாக அந்த ஒரு தன் உணர்வு மட்டுமே கொண்டு இந்த உலகில் பிறந்து கர்ம வினைகளை ஈட்டி மீண்டும் பிறந்து மீண்டும் ஈட்டி மீண்டும் கழித்து மீண்டும் ஈட்டி இப்படியே போயிட்டே இருக்கு. அப்படி எல்லாம் இல்லை. அது உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. சட்டம் இல்ல, அதனோட அடையாளம் இல்ல, அதுல எதுவுமே ஒட்டிக்கல, எதுவும் ஒட்டிக்கல. ஒரு 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 மந்திரத்துல ஒரு மணிவாசக பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவாரு, கருக்குழவி மீண்டும் கருப்புகளாமோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல வரும். அது நம்ம சவிசித்தாந்த அந்த பாடல்கள்ல தான் வரும். ஆனா அது எதுலன்னு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அது மாதிரி கருக்குழவி மீண்டும் கருப்புக முடியுமா அப்படின்னா அதான் சொல்றாரு, மாறுதல் இன்றி மனை புகழாமே. முடியாது. கருக்குழவி கருப்புக முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் என்றால், அது எந்த கர்ம வினைகளும் மற்ற, எப்படி நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் அந்த சைக்கிள், உணவு எத்தனை நாளைக்கு அப்புறம் அது விந்துவாக மாறுகிறது, அது எங்கனம் அன்னையினுடைய கருவினுள் புகுகிறது, அதற்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறது, அதுக்கு மழை எப்படி பெய்யறது, அந்த மழைக்கு எப்படி மேகம் போறது, அந்த மேகத்துக்கு எப்படி சத்து உரமாக மண்ணில் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி அது மீண்டும் அந்த பயணத்திற்கு தயாராகலாம், அல்லது வீடு பேற்றை சென்றடையலாம். எப்படி அந்த பயணத்துக்கு எப்படி தயாராகும் அப்படின்னா, அங்கிருந்து நேர இறையம்பெருமானிடம் செல்லும் பொழுது அவருடைய செயலாக தன் செயலற்று இங்கு சேரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறுதல் இன்றி அப்படின்னா எப்படி வந்ததோ, எப்படி இறையிட்டு இருந்து திரும்ப வந்ததோ அதே மாதிரி போக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கர்ம வினைகளினுடைய பூச்சுக்கள் எதுவும் மற்ற, அது தனித்த அந்த தன்னுணர்வு மட்டும் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லிட்டு கண்டவர் கண்டிலர்ங்கிறதுக்கு உண்டான பொருளை நம்ம பார்க்கல. என்ன சொல்றாரு? 6 சமயமும் கண்டவர் கண்டிலர் அப்படின்னா ஹாப்பிங். ஒரு விஷயத்துல நம்ம உள்ள போய் ஆழமா கற்றுக்கொண்டால், அதை பற்றி கொண்டால் நம்ம தேர முடியும். அதை விட்டுட்டு பண்ணிட்டே இருந்தோம் இல்ல, எல்லாவற்றையும் ஒரு விஷய ஞானமாக கண்டவர் கண்டிலர்ங்கிறதுக்கு அதுதான் விஷய ஞானமாக. எவர் ஒருவர் ஞானத்தை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் வீடு பெற்று அடைவதில்லை. அப்ப என்ன பண்ணணும்? அனுபவ ஞானமாக இது நம்ம உரைய வேண்டும், அனுபவமாக உரைய வேண்டும் அப்படிங்கறதா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான செய்தி.
அதனாலதான் அந்த அந்த வரிக்கு கடைசியா வந்த கண்டவர் கண்டிலர் அப்படின்னா அனுபவ ஞானம் வேண்டும், படிப்பறிவு பத்தாது, பட்டறிவு வேணும் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்றாரு. 6 சமயமும் கண்டவர் கண்டில. அப்போ அந்த இடத்துல நம்ம நிக்கணும். இது உள்ளும் புறமுமாகவும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்றது. நீ பட்டறிவோட நீ படிப்பறிவோட நிக்காத, நீ அனுபவ அறிவுக்குள் செல்லு. அப்படி அப்படி சென்றால் உன்னால் தெளிவை அடைய முடியும். எப்பேற்பட்ட தெளிவு, இவன் அத்தனை சமயங்களுக்கும் அப்பாற்பட்டவன் என்ற தெளிவை அடைய முடியும். அப்படி தெளிவை அறிந்து கொண்டால் நீ உன்னால் மாறுதல் இன்றி மனை புக முடியும் அப்படின்னு சொல்றாரு. மாறுதல் அப்படிங்கிறத கர்மவினைகளோடு சூழ்ந்த ஒரு ஆன்மா அப்படின்லாம் இல்லாம அந்த தன் உணர்வை மட்டும் கொண்டு அவனோடு சென்று அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல செய்தி. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. நன்றிங்கம்மா, மிக தெளிவான விளக்கம்மா, நிறைய கத்துக்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. வேளாண் செய்வன் அங்க நிறைய விஷயம் போட்டிருக்காங்க, அவங்க மேல பேசுறீங்களாங்க ஐயா? இன்வைட் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஆத்மன் ஐயா, நீங்க வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. மந்திரம் தான் சொல்லிடுறேன். ஆறு சமயமும் கண்டவன் கண்டிலார், ஆறு சமய பொருளும் அவனலார் தேருமின் தேந்தேறி தெழுமின் தெரிந்த பின் மாறுதல் இன்றி மானபுக லாமே. நன்றி. வேற எதுவும் சொல்றீங்களா? யாரும் எதுவும் கருத்து இருக்குங்களா, கேள்வி இருக்குங்களா? நன்றி. ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க. நன்றி. ஒரு வேளாண் சேவன் ஐயா டிராவலர் இருக்கிறதா போட்டிருக்காரு. ஐயா தங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நாளைக்கு கூட நீங்க வாங்க, இன்றைக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கிற இதை பத்தி நீங்க சொல்லலாம். நன்றிங்க. நிறைவு செய்திருக்கோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமலரை கூற்று வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவு.